வணக்கம். உன்னுரிமை டிவியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மக்களே, இந்திய நாட்டில் விவசாயிகள் தற்கொலை என்பது ஒன்றும் புதிதல்ல. தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 3 வருடங்களில், அதாவது 2021 2023 வரை 2000 விவசாயிகள் தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்கள். இதை நானாக சொல்லவில்லை, நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட்ஸ் பியூரோ சொல்கிறது. விவசாயிகள் ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? தமிழக விவசாயிகள் மானஸ்தர்கள். விவசாயத்திற்கு கொள்முதல் செய்ய வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாமல் தன்மானம் கருதி தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவர்கள் தற்கொலை செய்வதற்கு முக்கியமான காரணம் இயற்கை பேரிடர்கள். அவைகள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. குறிப்பாக காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், வெள்ளம், வறட்சி, புயல், பயிர் நோய் தாக்கம் என்கின்ற பல காரணங்களால் விவசாயத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்படுகிறது. இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், விவசாயிகள் தற்கொலை செய்யும் போது அரசாங்கம் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரிய கார்ப்பரேட்களுக்கு அரசாங்கம் தாராள மனது வைத்து வாரா கடன்களை தள்ளுபடி செய்கின்றது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் புள்ளி விவரப்படி பெரு நிறுவனங்களிடமிருந்து வாரா கடன் மட்டும் ரூபாய் 29 லட்சம் கோடி. இது விவசாயிகளிடமிருந்து வாரா கடனோடு ஒப்பிடும்போது மிக 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 அதிகம். ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகிறார், தொழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அவர் கூற்றுக்கிணங்க தளபதி விஜய் அவர்கள் பல நல்ல திட்டங்களை விவசாயிகளுக்காக அறிவித்துள்ளார். இதோ இந்த வீடியோவை பாருங்கள். இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைச்சது கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கடவுளுக்கே படையல் போடுற உயர்ந்த மனிதர்கள் தான் நம்ம விவசாயிகள். டெல்டா விவசாயிகள் சமீபத்தில் கூட உரத்தட்டுப்பாட்டை சந்திச்சிங்கல்ல. சில பேர் உரத்தை பதுக்கி வச்சு அதிக விலைக்கு விற்றதா நியூஸ்லாம் கூட வந்துச்சு. நம்ம டிவிக்கு ஆட்சி வந்ததும் உரத்தட்டுப்பாடு இல்லாம பார்த்துக்குவோம். 2 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்றவர்கள் குடும்பத்தில் யாரும் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் குழந்தைகளின் பொறியியல் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி முதல் அனைத்து வகை படிப்புகளுக்குமான முழு செலவையும் அரசே ஏற்கும். விவசாயிகளின் விருப்பத்திற்கு எதிராக எந்த திட்டமாக இருந்தாலும், ஒன்றிய அரசின் நெருக்கடியே இருந்தாலும் அந்த திட்டத்தை உங்களுடைய டிவிக்கு ஆட்சி முழுமையாக நிராகரிக்கும். எனக்கு விவசாயத்தை பத்தி டீட்டெயில்டா தெரியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். அதனால மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதல டால்டா ஊத்தலாம் நான் வரல. என்னுடைய முதல் அரசியல் பயணம் தொடங்கினதே அந்த பரந்தூர் விஷயத்தை கையில் எடுத்துதான். நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் தீர்க்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள்ல நம்மளுடைய விவசாய பிரச்சனைகளும் ஒண்ணு. எப்போதும் விவசாயிகளின் பக்கமே நம் ஆட்சி நிற்கும். கொள்முதல் நிலையங்களில் முறையாக நெல் மூட்டைகள் பாதுகாக்கப்படும். நெல் முளைத்து வீணாவதை பார்த்து கொண்டு நமது அரசு சும்மா இருக்காது. போதுமான கொள்முதல் நிலைய வசதிகள் ஏற்படுத்தப்படும். அதே போல கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கோ மூட்டை ஏற்றி இறக்கவோ 1 பைசா கமிஷன் வாங்காமல் பார்த்து கொள்ளப்படும். அப்படி கமிஷன் வாங்குவது யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். அடுத்தது, குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு MSP சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்கப்படும். நெல்லுக்கு 1 குவிண்டாலுக்கு 3500 ரூபாயும், கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயும் வழங்கப்படும். உழவர்களின் தோழன் திட்டத்தின்படி குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் 10,000 அவர்களின் நேரடி முதலீட்டு ஆதரவு தொகையாக வழங்கப்படும். 100%
பயிர் காப்பீட்டு திட்டத்தின்படி பயிர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எதெல்லாம் பிராக்டிக்கலோ, எது பாசிபிளோ அதை மட்டும்தான் சொல்லி இருக்கிறோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல சொல்லாததையும் செய்வோம், அது வேற விஷயம். எனக்கு இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். வீடியோவை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோக்களில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது தளபதி விஜய் அவர்கள் சொல்லும் 2 விஷயங்கள். ஒன்று, இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னதை செய்வோம், இதில் சொல்லாததையும் செய்வோம் என்று. இன்னொன்று, தளபதி விஜய் சொல்வது அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அதில் நான் விவசாயின் மகனாக பிறக்க வேண்டும் என்பது. என்ன ஒரு கரிசனை, என்ன ஒரு அன்பு! விவசாய பெருமக்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை தமிழக வெற்றி கழக விசில் சின்னத்தில் போட்டு உங்கள் கனவுகளை நிஜமாக்குங்கள். வாழ்க தாவேகா, வளர்க தமிழகம். நன்றி.